அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் ஹேண்டா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்களோடு நான் அன்புடன் சுதர்ஷி இக்னேஷியஸ். இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். டொரண்டோவின் தற்போதைய நேரம் 9 மணி 2 நிமிடங்கள். இன்றைய மணி நேர நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். இந்த மணி நேரத்துக்கான முக்கிய அம்சங்களை நாங்கள் முதலில் விரைவாக பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடர்ந்து விரிவாக செல்லலாம். டாப் ஆஃப் த அவரில் இன்று கோவிட் தொற்றை எதிர்கொள்வது இது சார்ந்து ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளத்தில் இன்று கனேடிய இராணுவத்தில் விருது பெற்ற தமிழர் வாகிசன் மதியாபரணம் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அந்த அங்கீகாரம் சார்ந்து வாகிசன் எங்களோடு இன்று பேச இருக்கின்றார். அது சார்ந்து பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கலையரங்கத்தில் என் சுவாசமே பாடல் உங்களுக்காக எடுத்து வர இருக்கின்றோம். அந்த பாடலை பாடி இருக்கின்றார் கனேடிய பாடகர், டொரண்டோ பாடகர் சௌமியா விஜய். பாடலுக்கு இசை ஜெய்சர் ஃப்ரம் இந்தியா. அதனைத் தொடர்ந்து நாணய மாற்று வீதம், காலநிலை, கனேடிய பிரதான செய்திகளோடு PS சுதாகரன், இன்னும் பல. சரி, நாங்கள் இந்த கனேடிய அதாவது டாப் ஆஃப் த அவரில் உள்ள சில செய்திகள், கோவிட் சார்ந்த சில செய்திகள் பார்ப்பதற்கு முன்பு கோவிட் சார்ந்த தொற்றுக்களின் எண்ணிக்கையை பார்க்க போகின்றோம். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குரிய தொற்றுக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். முதலில் ஆன்டாரியோ 1723, அல்பர்டா 1685, பிரிட்டிஷ் கொலம்பியா 834, குபெக் 1514, மணிட்டோபா 207, சஸ்கச்சுவான் 238, நோவஸ்கோஷியா 17, நுனவெட் 11, நியூ பிரன்ஸ்விக் 6, யுகான் 2, நியூஃபவுண்ட்லேண்ட் 1. இறப்புகளுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோம் என்று சொன்னால் குபெக் 43, ஆன்டாரியோ 35, மணிட்டோபா 14, BC 12, ஆல்பர்டா 10, சஸ்கச்சுவான் 2. இதுதான் இன்றைய நாளுக்கான தொற்றுக்களுடைய எண்ணிக்கை. நிச்சயமாக இந்த சூழல் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டிய தேவை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போது இந்த கோவிட் சார்ந்த இன்னும் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். வேக்சின் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில். ஜனவரி டு மார்ச் இந்த மாதங்களுக்கு இடையில் 2 வகையான வேக்சின்ஸ், குறிப்பாக ஃபைசர் மற்றும் மொடர்னா, இந்த 2 நிறுவனங்கள் தயாரிக்கின்ற வேக்சின் கனடாவுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தோம். இதில் குறிப்பாக ஃபைசர் இப்போது பிரிட்டன்ல அப்ரூவ் ஆகி இருக்கின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில எல்லாமே US தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் டிசிஷன் மேக்கிங்ல. US என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால் டிசம்பர் 11 தான் நாங்கள் இது சார்ந்த முடிவுகளை எடுக்க போவதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே ஆனால் ஓவராலா ஒரு எதிர்ப்பு கூறல் என்னவென்றால் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த வேக்சின்ஸ் கனடாவுக்கு வரும் பாவனையில் இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் இருக்கின்றது. இது சார்ந்து இன்று சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் த்ரேசா டாம் அவர்கள் சில செய்திகளை மீடியாவில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கன்சர்ன் அவர் சொல்லியுள்ளார். இப்போது முதலில் வருகின்ற வேக்சின்ஸ் என்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் பேட்ச் என்று பார்த்தால் நிச்சயமாக குவான்டிட்டி, அதனுடைய தொகை என்பது குறைவாகத்தான் இருக்கும். அது முழு பாப்புலேஷனுக்கும் போதாது. 3 மில்லியன் மக்களுக்கு போதுமான அளவுதான் அது இருக்கும். எனவே அது சார்ந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை முதல்ல கனேடிய கவர்மெண்ட் தயார்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் பார்த்தால் லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ்ல இருப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஓவர் 7 மில்லியன் ஆஃப் கனேடியன்ஸ் லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ்ல தற்சமயம் இருக்கின்றார்கள். எனவே அதை கூட மேனேஜ் பண்ணுவது என்பது கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்க போகின்றது. அது மட்டுமில்லாது லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ்ல இருக்க தொற்றுக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கூடிக்கொண்டுதான் வருகின்றது. இந்த செகண்ட் வேவ்ல கூட தொடர்ந்து கூடிக்கொண்டுதான் வருகின்றது. உதாரணத்துக்கு இன்று அதாவது பதிவு பண்ணப்பட்ட இறப்புகளை பார்த்தால் 19 இறப்புகள் லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து தான் வந்திருக்கிறது. அடுத்தது இன்னொன்று குறிப்பாக சொல்லியுள்ளார். இந்த வேக்சின் அதை கண்டுபிடிக்கிற ஹேர்டில், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை கன்வின்ஸ் பண்றது இன்னொரு ஹேர்டிலாக இருக்க போகின்றது என்று. ஏன்னால் வேக்சின் ஹெல்த்துக்கு பாதிப்பை கொடுக்கும் என்ற கேம்பெயினும் வேற பல இடங்களில் போய்கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஆட்டாவாவில் இது DNA டேமேஜ் பண்ணும் என்கின்ற ஒரு கேம்பெயின் போய்கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். எனவே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்னா, நாங்கள் இப்போது இந்த சோசியல் மீடியா எராவில் இருக்கின்றோம், போலி தகவல்கள் நிறைய பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு கன்சர்னை தெரிவித்துள்ளார். அது ஒரு நிச்சயமான ஒரு கன்சர்ன் தான். குறிப்பாக நாங்கள் இந்த வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்பாமல் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் சொல்வார்கள்.
பாதகமானது சாதகமானது இந்த ரெண்டையும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்டம் உரையாடியோ அல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் உரையாடியோ நண்பர்களிடம் உரையாடியோ ஒரு இன்ஃபார்ம்டான ஒரு டிசிஷனை இது சார்ந்து நாங்கள் எடுப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். சரி, எனவே இதுதான் இந்த வேக்சின் சார்ந்த செய்தி. அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் border closure நிச்சயமாக கனடாவுக்கும் யூஎஸ்க்குமான இந்த border closure வந்து மார்ச்ல அமலுக்கு வந்தது. தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போது என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நேற்றைய தினம் இது வந்து நாங்க இனி எக்ஸ்டெண்ட் பண்ண போறதில்லை, அதாவது தொடர்ந்து அமலில் இருக்கும். எப்போது இந்த கோவிட் சூழல் வந்து ஒரு சீரான கட்டுப்பாட்டுகள் வருகின்றதோ அது வரைக்கும் தொடர்ந்து அமலில் இருக்கும்னு சொல்லியுள்ளார். அதனை பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்களும் அதனை வரவேற்றுள்ளார், அதை சப்போர்ட் பண்ணுவதாக சொல்லியுள்ளார். ஆனால் பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் இன்னொரு அப்ரோச் பற்றி இன்னொரு கையாளுகை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இன்றைய செய்திகளில். அதாவது ஏர்போர்ட்ல வந்து இறங்குகின்ற பயணிகளை எவ்வாறு கையாள்வது. அவரை பொறுத்தவரையில வந்து பயணிகள் எல்லாருமே உடனடியாக இந்த கோவிட் டெஸ்டுக்குள் உட்படுத்தப்பட வேண்டும். இந்த 14 நாட்கள் குவாரண்டைன் என்றது வந்து நிறுத்தப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு டெஸ்ட் எல்லாருமே உடனடியாக டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்கின்றதை அவர் முன்வைத்தார். தெரியவில்லை, நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் எல்லாருமே டெஸ்டுக்குள் போனார்கள் சொன்னால் அதாவது ரிசோர்ஸை வந்து விரயமாக்குன்றோமோ தெரியவில்லை. ஆனால் 14 நாட்கள் குவாரண்டைன்ல இருந்துட்டு அந்த அறிகுறிகள் வருபவர்கள் மட்டும் டெஸ்ட் எடுப்பது என்பது ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சா இருக்கலாம். பட் டைம் இஸ் மணி. அது மட்டும் இல்லாது 2 வாரத்துக்குள் அறிகுறிகள் வரும் என்றதை வந்து 100% சொல்ல முடியாது. ஸோ தெரியவில்லை, நிச்சயமாக ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான அப்ரோச் என்றது வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். ஸோ அது சார்ந்து தான் வந்து ஃபெடரல் கவர்மெண்டோட இணைந்து வேலை செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னொன்றையும் குறிப்பிட வேண்டும், கல்கரியில வந்து தற்சமயம் இந்த ரூல் வந்து அமல்ல இருக்கு. அதாவது ஏர்போர்ட்ல வந்து இறங்குபவர்கள் வந்து அனைவரும் உடனடியாக இந்த கோவிட் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிற ரூல் வந்து இப்போது கல்கரியில வந்து அமலில் இருக்கின்றது. என்னொன்றையும் சொல்லிக்கொள்ள வேண்டும், border closure எனும் போது அந்த தரை சார்ந்த இந்த பயணம் தான் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஏர் டிராவல் என்றது பிட்வீன் யூஎஸ் அண்ட் கனடா அது ஓப்பனா தான் இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு வகையான ஒரு கன்சர்னை கொண்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. ஸோ நாங்கள் பார்க்கலாம், இனிவரும் காலங்களில் தான் தெரியும் இது என்ன மாதிரியான முடிவுகளை இது சார்ந்து எடுக்க போகின்றார்கள். உங்களிடம் கருத்துக்கள் இருக்கலாம் இது சார்ந்து, நிச்சயமாக அவற்றை வந்து காமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவிடலாம். ஸோ இந்த 2 செய்திகள் இப்போது நாங்கள் இதனை தொடர்ந்து செய்திகள் பார்க்க போகின்றோம். ஆனால் தற்சமயம் நாங்கள் பார்க்க ஏற்பது கனேடிய வளம். அடுத்ததாக கனேடிய வளத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், வாகிசன் மதியாபரணம் ஒரு கனேடிய தமிழர். அவர் வந்து கனேடிய இராணுவத்தில் சேவையாற்றி வருகின்றார். அவருடைய சேவைக்காக அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இது. அந்த அங்கீகாரம் பற்றி அவர் இப்போது எங்களோடு பேச இருக்கின்றார். சரி, நாங்கள் முதல்ல அவர் பேசுகின்றதை கேட்டுவிட்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையில் கனேடிய மக்கள் மட்டுமல்ல, குறிப்பாக கனேடிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பாக இப்பொழுது பேச போகின்றோம். ஒரு முக்கியமானவரோடு பேச போகின்றோம். கடந்த 22 ஆண்டுகளாக கனேடிய பாதுகாப்பு படையிலே இவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பல அன்பர்கள் இவரை பற்றி அறிந்திருந்தாலும் கூட நாங்கள் இன்று இவருடைய இந்த துறை சார்ந்தும் இவர் பற்றியும் நாங்கள் பேச போகின்றோம். அந்த வகையில் ஒட்டோவாவில் இருந்து எங்களோடு வாகிசன் மதியாபரணம் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் வாகிசன். வணக்கம் சாரன். வாகிசன் பலரும் சோஷியல் மீடியாஸ் பலவற்றில் அறிந்திருக்கலாம், உங்களை பல வாழ்த்துக்கள் வந்திருக்கலாம், உங்களை பற்றி அறிந்தவர்கள் பலரும் இருக்கலாம். இருந்தாலும் பல கேள்விகள் இருந்தாலும் கூட எனக்கு முதலில் ஆரம்பிப்பதற்கு வாகிசன், நீங்கள் எவ்வளவு காலம் எங்களுடைய தாயகத்தில் இருந்து வெளிக்கிட்டு உங்களுடைய இந்த பயணம் குறித்து சொல்லுங்கள். சுதாரன், நான் 1988 இலங்கையில இருந்து கனடாக்கு ஒரு இமிகிரண்டா வந்தேன்.
யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பழைய மாணவன். அங்க விடுதியில இருந்தான். ம், ம். வவுனியால கூட காலம் இருந்து வவுனியால கான்வென்ட்ல படிச்சு, அப்புறம் மகாவித்தியாலயத்துல படிச்சு, அப்புறம் ஜெஃப்னாஹின் காலேஜுக்கு போனான். அங்க ஹாஸ்டல்ல இருந்தான். எங்க உங்களோட ஊர் வந்து எங்க? தெல்லிப்பளம் மாவட்டம் எங்களுடைய அம்மாண்ட ஊர், அப்பாண்ட ஊர் ஆனக்கோட்டை. ஆனக்கோட்டை. இப்ப நீங்க பிறந்தது வந்து ஆனக்கோட்டை தான்? இல்ல நான் பிறந்தது வந்து துக்கியமங்கோயிலுக்கு முன்னால தெல்லிப்பளை. மரி பண்ணினது அளவட்டி. கனடாக்கு 88ஆம் ஆண்டு அகதியா வந்தான் என்னோட சிஸ்டரும். மற்றது எங்க கனடால வந்து எங்க முதல்ல இருந்து நீங்க? டொரண்டோக்கு வந்தான். டொரண்டோல இருந்து நீங்க? முதல் வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்தான் சாரன். அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கால இருந்து தான் கனடாக்கு போர்டர் கிராஸ் பண்ணி வந்தது. வந்த வயசு நான் நினைக்கிறேன் இள வயசாக இருக்கும். வந்து என்ன இங்க கல்வி கற்றீர்களா அல்லது வேலையா எப்படி? உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்னும் அகதியா இங்க வரைக்கும் நிறைய கடன் பட்டு வந்திருக்கோம். அப்ப நான் வந்தான். அப்ப அந்த வந்த உடனே அந்த கடனை கொடுக்கணும். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்ப ஒரு டெலிகம்யூனிகேஷன் இதுல வந்து ஒரு ஸ்டாஃப் அசிஸ்டன்ட். எனக்கு 5 பேர் என்னோட சேர்த்து. அப்ப பெரிய ஃபேமிலி. அப்ப வந்தோடனே அந்த ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை, கட்டாய தேவை இருந்தது. பட் இருந்தாலும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். விக்டோரியா செகண்டரி ஸ்கூல்ல நான் படிச்சேன். படிச்சு கொண்டு ஃபுல் டைமா ஒர்க் பண்ணி ஃபுல் டைமா படிச்சேன். என்ன துறையில படிச்சீங்க? அந்த துறையிலேயே பின்பு பணியாற்றினீர்களா? இல்ல, நான் ஜெஃப்னா இந்துல வந்து கமர்ஸ், அக்கவுண்டிங், ஃபைனான்ஸ் படிச்சேன். நான் ஜெஃப்னா அட்வான்ஸ் லெவல்ல அங்க எடுத்து போட்டு தான் இங்க வந்தேன். அப்ப நான் இங்க வந்து கிரேட் 11 கிரேட் 11 படிச்சு, அப்புறம் கிரேட் 12 படிச்சது. இதை வந்து இங்க நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஓஎஸ்எஸ்டி கிரெடிட் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் யூனிவர்சிட்டிக்கு போறதா தான் யோசிச்சு தொடங்கினது. பிறகு நாங்கள் எதிர்பார்த்ததை விட காசுவல் திருப்பி கடன்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும், தொடர்ந்து எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பளங்கள்ல வேலை எல்லாம் ஒர்க் எல்லாம் செய்தது. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்ல ஒரு குக்கா வேலை செஞ்சினான். பிறகு கேஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சினான். அப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டினான். போட்டு பிறகு அந்த கேஸ் ஸ்டேஷன், நியூஸ் பேப்பர், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் வேலை செஞ்சு படிச்சு கொண்டிருக்கேங்க தான் இந்த மிலிட்டரின்ற இது வந்தது. அப்படியே நான் மிலிட்டரி ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இப்படியான துறையில், அதாவது இந்த கனடிய பாதுகாப்பு படைப்பிரிவிலே பணியாற்ற வேணும் என்று சின்ன வயசுலயே உங்களுக்கு ஆசையா, அல்லது இங்க வந்து நீங்க பார்த்து அதுல இணைஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்களா? அது எப்படி அந்த சம்பவம் வந்தது, அதை பற்றி சொல்லுங்க. ஒன்று வந்து நான் ஒரு 10 வயசுல இருக்கேன். நான் 79ஆம் ஆண்டு 1979 இலங்கையில வந்து என்னுடைய ஒரு தாய்வழி உறவு மாமா ஒரு ஆள் திருவேந்திரன் சொல்லி, அவர் ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ஃபிளைட் லெப்டினன்ட் என்ஜினியரா இருந்தவர். அவர் 30 வயதுல மரணம் அடைஞ்சிட்டார். அவர் ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தவர். அந்த மரணம் வந்து மாவட்டபுரம் தெல்லிப்பளையில ஒரு பிரமாண்டமா அந்த ஏர்ஃபோர்ஸ் மரியாதையோட நடந்தது. அப்ப நான் சின்ன பிள்ளை. அப்ப நிறைய அந்த காலத்து ஏர்ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து எல்லாம் பரேட் எல்லாம் செய்து இதா இருந்தது. எனக்கு ஒரு விருப்பமா இருந்தது, பார்க்க ஒரு ஆசையா இருந்தது. அது சின்ன வயதுல அது ஒரு உத்வேகமா இருந்தது. பிறகு என்னுடைய ஒரு பெரியப்பா, என்னுடைய தகப்பன் வழி பெரியப்பா அவரால் சிலோன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு முக்கிய இதுல இருந்தவர். நான் வவுனியால இருந்தபடியா நான் சின்ன பிள்ளையில இருக்கே என்ன ஹண்டிங் கூட்டிட்டு போறேன். அப்ப அவரோட சேர்ந்து இந்த முயல் சுடுறது, பண்டி சுடுறதுன்னு சொல்லி அவர் தான் சுடுவேன், நான் பக்கத்துல படுத்திருப்பேன். அப்புறம் எடுத்துட்டு வந்து அதை அப்ப அந்த அப்படியான இது இருந்தது. பிறகு எனக்கு ஆரம்ப காலத்திலேயே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பான ஃப்ரெண்ட் ஒரு கன்சாமின்னு சொல்லி பிரைவேட் டிஐஜி டைரக்டர் ஜெனரல் ஃப்ரோட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிலோன்ல ஒர்க் பண்ணினவர். அவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். இப்போ எனக்கு சின்னல இருந்தே அந்த யூனிஃபார்ம் போடுறது, ஆக்டிவாக இருக்கணுன்றது வந்து ஒரு விருப்பமான விஷயம். அப்போ இங்கே வந்து கனடாவுக்கு வந்த உடனே ஸ்லோன்ல இருந்து நாங்கள் பலதரப்பட்ட இந்தியன் ஆர்மியை பார்த்து நாங்கள், ஸ்ரீலங்கன் ஆர்மியை பார்த்து நாங்கள், யுத்தத்தை பார்த்து நாங்கள். அப்போ ஆனால் அதுதான் ஆர்மியான்றது வந்து ஒரு கேள்விக்குறியா மனதில் இருந்தது. கனடால வந்து என்ன இங்கே கனடியன் ஃபோர்ஸஸோட எனக்கு கனெக்ஷன் கிடைக்க இந்த கனடான ஃப்ரீடம் வந்து மிக மனத்தை கவர்ந்தது. அதாவது நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து இருந்த ஒரு வவுனியாவுக்கு போகிறனாலே 1008 செக்அப் பாயிண்ட் வாங்கி ஏறி அம்மாவையும் அக்கா தங்கச்சி மேலே எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அங்கே சீண்டு போச்சு.
என்ன மனதுக்கு சின்னல இருந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ப்ரௌடா சரியானதை நேர்மையா உண்மையா ப்ரௌடா செய்யணும், சரியா செய்யணும் என்ற மனத்துக்குள்ள எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த ஃப்ரீடம் இந்த கனடால வந்து நிறைய ஃப்ரீடம் வந்து எங்களை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இருந்தபடியா அப்ப நான் யோசிச்சேன் இந்த கண்ட்ரிக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் திருப்பி. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் நாங்கள் டேக்ன்னு இருக்கக்கூடாது, we always have to give back. அண்ட் அப்பயே நான் அந்த காரணங்களால தான் நான் ஜாயின் பண்ணி நான் இந்த கனடாக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். மற்ற இந்த பேஷனேட்டான விருப்பமும் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு பர்சனாக இருந்தபடியா அதான் ஜாயின் பண்ணி. நீங்க ஆரம்பத்தில் இதில் இணைந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு காலம் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டீர்கள்? உங்களுக்கு முழுமையான பணியாற்றுவதற்கு எவ்வளவு காலம் பிடித்தது? எத்தனையாம் ஆண்டிலிருந்து பணியாற்றி வருகிறீர்கள்? நான் 22 வருஷம் இப்ப தந்திக்கிறேன். நான் ஆக்சுவலி 1995 ஸ்டார்ட் பண்ணி 95ல நான் ஓத் எடுத்து ஜாயின் பண்ணினது. அப்ப மேல 25 இயர்ஸ் அதுல ஒரு 3 இயர்ஸ் உங்களோட எல்லாரும் வந்து வேலை செய்த பீரியட் உங்களுக்கு தெரியும், டிவிஎஸ்சிஎம்ஆர்ல உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணினேன். அந்த பீரியடை கழிச்சபடியே தான் இப்ப 22 இயர்ஸ் சொல்லி செய்திக்கணும். நீங்க ட்ரைனிங்கை பொறுத்தவரையில சுதாகரன், ஃபர்ஸ்ட் 6 months இஸ் a very very cold hard very brutal training. It's not easy training. அப்ப ஸ்பெஷலி நான் தமிழ் மீடியத்துல படித்தேன். மற்றது நான் ஒரு கல்ச்சர் சாஃப்டா ஒரு இதா இருந்தது. இப்ப இங்க வந்து எனக்கு கொஞ்சம் நான் ஃபீல்ட் என்ஜினியர்ஸோட தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் இருந்தது. இப்போ ஃபீல்ட் என்ஜினியர்ஸ் சொல்லிக்கே they are very tough people. நான் ஒரு ஸ்மால் மேட் அப்ப பட் யூனோ தட் எங்களோட ஸ்மால் மேட் பற்றி பிரச்சனை இல்லை, எங்களோட மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா we can achieve ன்றது அதுல நான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய இருந்தது. எனக்கு லாங்குவேஜும் ஒரு டிஃபிகல்ட்டா இருந்தது வந்த புதுசுல. F9 படிச்சது, தமிழ் மீடியத்துல படிச்சது. அப்ப நாங்க இருந்து ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல நான் வேற இல்லைங்க. அப்ப இங்கிலீஷ் எனக்கு சரியான டிஃபிகல்ட்டா இருந்தது. ஆனா சம்ஹவ் நான் கொஞ்சம் காலம் போக ஷைன் பண்ணிக்கொண்டு வந்துட்டேன் அதுக்குள்ளேயே. பிகினிங்ல வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரைனிங்லயே நான் அங்கட ரேங்க் பண்ணுவேன் உங்களுக்கு. இப்போ லெட்ஸ் ஒரு 40 பேர் பேசிக்ல போனா ஒரு 18 பேர்கிட்ட ட்ராப் அவுட் ஆகி கிக் அவுட் பண்ணப்படுவினோம், அல்லது இன்ஜர்ட் ஆகினா ஒரு 20-22 பேர் குவாலிஃபை பண்ணப்படுவோம். அப்போ அதுலேயும் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் பிரிப்பினோம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன். பிறகு அதான் இந்த பேசிக் ட்ரைனிங். ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் கூட அதை நீங்கள் ட்ரேட் ட்ரைனிங் கூடியனா ட்ரேட் ட்ரைனிங்க்கு இன் பிட்வீன் சில ட்ரைனிங்கள் எல்லாம் இருக்கும். அதில் பல விதமான ட்ரைனிங். இப்போ நான் மோர் டீட்டெயில் அவங்களோட ட்ரைனிங்கை பற்றி இதில் கதைக்கிறது கொண்டு இல்ல சாதாரணமா நீங்க எவ்வளவு காலம் எடுத்தது என்பதை தான் கேட்டிருந்தேன். ஒரு 6 மாசம் முதல் ஒரு ட்ரைனிங் முடிஞ்சது. 6 மாசம் இன்டென்ஸ் ட்ரைனிங் ஃபார் த பேசிக் ட்ரைனிங். அதுக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ் சும்மா நான் ட்ரைனிங் யூனிஃபார்த்தோட ஒர்க் பண்ணி போட்டு பிறகு நான் ட்ரேட் குவாலிஃபிகேஷனான ட்ரைனிங்களுக்கு போகணும். அது ட்ரேட் குவாலிஃபிகேஷனான ட்ரைனிங் வந்து ஒரு 1 month இருக்கலாம், சில 6 months இருக்கலாம், டிபெண்ட். இப்போ நான் மிலிட்டரியில வந்து தொடங்கிய ஒரு ட்ரேட்ல இருந்தேன். இப்போ வேற ட்ரேட்ல இருக்கு. நான் மிலிட்டரியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரேட்டை நான் டிஃப்ரெண்ட் ட்ரேட்டை ட்ரை பண்ணி பார்த்து இப்போ இருக்கிற ட்ரேட் வந்து ஃபைனான்ஸ்ல லாஸ்ட் 10 years இருக்கிறேன். இந்த இவ்வளவு விடயங்கள் எல்லாம் சொன்னீர்கள். இந்த விடயங்களில் எல்லாம் பணியாற்றியதன் காரணமாக கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு அதிகமாக இப்பொழுது அண்மை காலமாக பலரும் பார்த்து உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற விடயம் உங்களுக்கான ஒரு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இது என்ன விடயத்துக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது? அந்த விருது குறித்து சொல்வீர்களா? அந்த விருதை பற்றியும் அந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டதை பற்றியும் சொல்லுங்க. சுதாகரன், அந்த விருதை பொறுத்தவரையில நான் அதை ஒரு சாதாரண விருதை தான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னால் நான் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையில் கனேடிய மக்கள் மட்டுமல்ல, குறிப்பாக கனேடிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் பேர் போட்டிருக்கும். அப்ப நான் ஜாயின் பண்ணி என் பேர் வந்து மதியாவரணம் இருந்தது.
உங்களுக்கு தெரியும் எங்களோட நேம் பெருசு, நான் அப்புறம் நேம் ஸ்விட்ச் பண்ணி நான் வாகிசன் சொல்லி, அப்ப அந்த ட்ரோஃபில என்ன மதியாவரன் பேர் தான் இருக்கும். அது இப்ப அவங்க டொரண்டோல இருக்கு, இன்னும் 100 இயர்ஸ்க்கு அங்கே இருக்கும். அப்ப அந்த அவார்ட் தான் முதல் அவார்ட். பிறகு கனகன அவார்ட் சொல்லி எனக்கு கிடைச்சது, நிறைய அவார்ட் கனகன அவார்ட் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் 12 இயர்ஸ்ல வந்து இன்னொரு இந்த CD1 சொல்லி சிடின்னு சொல்லி கனேடியன் டெக்கரேஷன் அவார்ட் கிடைச்சது. அப்புறம் இப்போ 22 இயர்ஸ்ல இந்த CD1 பேசிக்கலி நீங்கள் குட் கண்டக்ட், நீங்கள் டிசிப்ளின், you don't have any problems, you have a clean record, you have contributed ன்னு சொன்னா pretty much ஒரு let's say ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000 ஆர்ம் ஃபோர்ஸஸ் இருந்தா அதுல ஒரு 10,000 பீப்புளுக்கு இது கிடைக்கும். அப்ப அதில் நான் முதல் தமிழனாவியா வந்து இப்படி எடுத்ததுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அது நான் ஒருத்தருக்கு நானா சொல்லல, அது இந்த செரிமனி நடக்க என்னோட ஒயிட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அதை வந்து படம் எடுத்து தன் ஃபேஸ்புக்ல போட்டதை என்னுடைய ஜெஃப்னா இந்துகாலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அதை கொண்டே ஷேர் பண்ணி ஜெஃப்னா இந்துகாலேஜ் பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணத்தான் அவர் அங்க ஃபேஸ்புக்ல போட்டபடியே தான் இப்படி உலகம் முழுக்க இந்த கதை பெரிய விஷயமா வந்தது. இல்லை, அது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விடயம் தானே, அறிவிக்கப்பட வேண்டிய விடயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆகவே நீங்கள் பலருக்கு வருகின்ற காலங்களில் வாரங்களில் முன்னுதாரணமாக கூட இருக்கலாம். ஆகவே அதுல எந்த தயங்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த சாதிக்க வேண்டிக்கிறாரு ஒரு சின்ன விஷயம். நிச்சயமாக அதுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்சன். இந்த இப்ப உங்களை மாதிரி இப்ப நீங்க எப்படி இந்த கனேடிய பாதுகாப்பு படையில் இருக்கிறீர்களோ அதே மாதிரி இப்பொழுது தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் இளம் சமூகத்தில் பலர் இப்பொழுது டொரண்டோவை பொறுத்தவரையில் காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ துறை, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் எத்தனையோ துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியாமல் கூட இன்னும் உங்களுடைய கல்லூரி அடையாளப்படுத்தியது போல இன்னும் பலருக்கு அந்த அடையாளம் வெளியில் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம். காரணம், எங்களுடைய அங்கிருந்து நீங்கள் சொன்னது போல ஒரு அகதியாக வந்து இப்படியான ஒரு நாட்டிலே இப்படி ஒரு துறையிலே பணியாற்றுவது என்பது எங்களுடைய சமூகம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் இந்த ஏனைய தமிழ் மக்கள் இந்த இப்படியான துறைகளை சாதாரணமாக எங்களோட குடும்பம்னா என்ன சொல்லிவிடும்னா டாக்டரா படி, என்ஜினியரா படி, இதுதான் ஆகக்கூடியதா சொல்லிவிடும். இல்லைன்னா பிள்ளைகளோட விருப்பத்துக்கு ஒன்றும் விட மாட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிவெல்லாம் இந்த டாக்டர், என்ஜினியர் அதெல்லாம் பிரிஞ்சு இப்ப வேற துறைன்னு வந்துட்டுது. இந்த துறையில பணியாற்றுவைக்கு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Swaran, this country is a wonderful country. This is a land of opportunity. நீங்களும் இலங்கையிலிருந்து வந்து நான் இலங்கையிலிருந்து நாங்கள் எங்கள் தமிழாக்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்ட நாங்கள் ஜெஃப்னா இந்துல 4A எடுத்தவனும் மார்க்ஸ் எடுத்தவனுமே யூனிவர்சிட்டிக்கு போயிடாம போனபடியாத்தான் சில தரப்படத்துல எல்லாம் நடந்தது. நாங்கள் அப்படி சரியா அடக்குமுறையில இருந்து வந்தபடியா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இந்த கண்ட்ரில எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம். டாக்டர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட், பிஸ்னஸ் சொல்றது அது வந்து எல்லாம் இட் இஸ் அ நோபல், வெரி நோபல் ட்ரேட் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் having a விருப்பம். It's about passion. My passion is about serving people, giving something back to the country, or giving something back to my school, or giving something back to my family. நெல்சன் மண்டேலா எனக்கு நல்லா பிடிக்கும். அப்படி நிறைய விஷயங்களை நாங்க சொல்லலாம். என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அவரவர் விருப்பமான துறையில வந்து படிச்சு வரலாம். ஆனா end of the day when you look back, are you satisfied or are you happy? And then the first question. அப்ப இந்த கண்ட்ரில வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இன்ஜினியரா படிக்கிற பிள்ளையோ டாக்டரா படிக்கிற பிள்ளையோ எல்லாம் மிலிட்டரிலாம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொருவரதும் தங்களோட விருப்பத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவள் ட்ரை பண்ணி பார்க்க அவளுக்கு அந்த பேஷன் இல்லை, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா there's always a second option இருக்கணும், third option இருக்கணும். அதை ட்ரை பண்ணி திரும்பி மேல எழுப்பின நாங்க தமிழாக்கள், நாங்கள் ஒரு காலம் பயப்படக்கூடாது. நாங்கள் ஒரு காலம். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் இதுல இருக்கு என்னன்னா, எங்களுக்கு என்ன துறை விருப்பமாக இருந்தாலும் கூட அந்த துறையில் வளர விடாமல் அல்லது அந்த துறையில் நாங்கள் போக விட முடியாமல் சில தடங்கல்கள் வரலாம். இப்ப நீங்க கூட இந்த பாதுகாப்பு படையை தெரிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு ஒன்றும் வரவில்லையா? இல்ல, அது நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி வந்ததுதான். நான் அதான் இலங்கையில வந்து என்னன்னு சொன்னா அந்த வர்ம கோடுகள் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கிறபடியா அங்க இருக்கிற சனத்துக்கு வந்து இன்ஜினியர், டாக்டரா, அக்கௌண்டன்டா வந்தா தான் வாழ்வாதாரம் என்ற ஒரு சாய்ஸ் இருக்குது. இங்க பொறுத்தவரையில இது ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கண்ட்ரி, ரைட்? இது ஒரு கேபிட்டலிசம் கண்ட்ரி.
அப்ப இங்க வந்து நீங்கள் கட்டாயம் இன்ஜினியரா தான், டாக்டரா தான் அல்லது சோல்ஜரா தான் இருக்கணும் இல்லை. உங்களோட பேஷன் ஏதோ இந்த கோல்டான வெதர்ல, இந்த ஒரு பிஸி லைஃப்ல உங்களுக்கு எது பேஷனோ நீங்கள் அந்த டிரெக்ஷனுக்கு போகாட்டி நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா வாரது அல்லதுன்றது வந்து என்ன பொறுத்தவரையில கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அப்ப என் பேரண்ட்ஸும் எனக்கு என்னோட சுத்தி வர இருந்தாக்களும் வந்து முதல் என்ன வேற என்ன என்கரேஜ் பண்ணல, என் சிஸ்டரோ என் பேரண்ட்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணல. ஆனா என்ன பொறுத்தவரையில நான் ஒரு ஃப்ரீடத்தை விரும்புறேன். நான் என் ஒய்ஃபையோ என் பிள்ளைகளையோ இல்லை என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையோ நான் கண்ட்ரோல் பண்ணி மைக்ரோ மேனேஜ் பண்ற ஆள் இல்லை. நான் we have to let them flourish whatever they want. ஆனா அவளோட நாங்க டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கதான் பிறகு அவன் பெஸ்ட் எதுன்னு தெரியும். இப்ப இந்த டாக்டர் வந்து சங்கீதம் பாடுறா அல்லது வயலின் வாசிக்கிறான்னா நான் எனக்கு பிடிச்ச கனிவ சங்கீதம் பாட சொல்லலாம். அவருக்கு எது விருப்பமோ அதைத்தான் செய்யணும். இந்த கண்ட்ரி இஸ் a land of opportunity. We can do whatever we want. It's not about money, it's not a problem. எங்களுக்கு இங்க ஒரு கஷ்டம் இல்லை. இலங்கையில வந்து நீங்கள் இதை செய்தா தான் நீங்கள் இப்படி வரலாம்னு சொல்லி அங்கே ஒரு ஃபியர் இருந்தது. இங்க போறதுல அந்த ஃபியர் இருந்தது இல்லை. அப்ப என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸாவா எந்த ஃபேமிலியில நிறைய என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருக்கணும். எனக்கு அது அவ்வளவு it doesn't excite me. But my daughter likes medicine, so she want to study medicine. My son is engineer and he is studying aerospace engineer. Soon he also going to be join the Air Force everywhere. அப்ப என்ன பொறுத்தவரையில மிலிட்டரி இஸ் a பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் மிலிட்டரி பெஸ்ட் ஆப்ஷன் நான் பார்த்தேன்னு சொன்னா ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் இருக்குதாங்க. அதை விட உங்களை பொட்டன்ஷியலா உங்களை டெவலப் பண்ணலாம், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் செய்யலாம். அதை விட நீங்கள் ப்ரொஃபஷனலாக உங்களை டெவலப் பண்ணலாம். மற்றது நீங்கள் எந்த ஸ்கில்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் பைலட்டாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அக்கௌண்டண்டாக இருக்கலாம், அடுத்த நாள் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம். என்ன உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு 2-3 years 4 or 5 yearsல போய் உங்களுக்கு பிடிக்காட்டியும் நீங்க மாறலாம். மாறேக என்ன உங்களோட சம்பளங்கள் எல்லாம், உங்களோட ட்ரைனிங்கள், உங்களோட பென்ஷன்கள், உங்களோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் அப்படியே இருக்கத்தான் போகுது. only thing you will not going to be அந்த ட்ரேட்ல வந்து நீங்க கனகாலம் இல்லைன்னு சொன்னா நீங்க ப்ரொமோட் பண்ண மாட்டீங்களா. ரேங்க் doesn't matter. it's not about the rank or promotion. இல்லை, உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப நானே வந்து 4-5 ட்ரேட்ல இருந்து 4-5 ட்ரேட்ல ட்ரை பண்ணி கடைசியாக ஃபைனான்ஸ்ல வந்து பட் ஸ்லோன்ல வந்து நான் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸா படிச்சேன். அப்ப இப்ப எனக்கு ஃபைனான்ஸ்ல வந்து எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒர்க் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக்கா இருக்குது. அப்ப எதை உங்களுக்கு பேஷன், இப்ப நீங்கள் இருக்கிறீங்க நியூஸ் ரீடரா இருக்கிறீங்க, இதே மாதிரி மிலிட்டரியிலேயும் வந்து நியூஸ் ரீடர்ஸ் இருக்கீங்க. அப்ப நீங்க வந்த இடத்துல நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிவிலியன் சைட்ல நியூஸ் ரீடரா இருக்கிறீங்க. சிலாக்கள் வந்து மிலிட்டரிக்குள்ள வந்து அதே நியூஸ் ரீடிங்க செய்யணும். அப்ப நீங்கள் அந்த மிலிட்டரிய ஓவர் மெட்ட ட்ரேட்டோட சூஸ் பண்றதுக்கு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் திஸ் இஸ் a fantastic trait. இல்ல, நீங்க சொன்னது முற்றிலும் நான் மட்டுமல்ல அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள், குறிப்பாக கனடிய மண்ணிலே குடும்பமாக குழந்தைகளோடு இருப்பவர்கள், தனியாக ஒரு சில துறைகள் என்று இல்லாமல் நீங்கள் சொன்னது போல ஒரு இப்பொழுது சொன்னீர்களே எனக்கு வேலை செய்வது ஒரு பீஸ் ஆஃப் கேக் என்ற மாதிரி, அப்படி ஒரு வேலையை விரும்பி செய்யறன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. கட்டாயப்படுத்தி ஒரு கட்டாயமாக நான் செய்ய வேண்டும், எனக்கு காசு வேணுன்றதுக்காக போறதுக்கும் அந்த வேலையை விரும்பி செய்யறதுன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை வந்து அவைண்ட துறையில தெரிவு செய்யறதுன்றது மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே நீங்க சொன்ன விடயங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நிறைய விடயங்கள் பேசலாம் வாய்சன். நேரம் எங்களுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கிறது. ஆகவே அதுக்குள்ளே நாங்கள் சுருக்கமாக உங்களை பற்றி அறிந்து கொண்டோம். ஆகவே வருகின்ற காலங்களில் நிச்சயமாக எங்கள் சமூகத்தில் இருந்து இன்னும் பலரும் இப்படியான துறைகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய அறிவுரைகளையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். ஆகவே நிறைவாக இளம் சமூகத்தினர் அல்லது இந்த கனடிய மண்ணில் இருப்பவர்களுக்கு, இந்த கனடிய மண்ணை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள், ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நிறைவா சொல்ல சொன்னா யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது. இந்த கண்ட்ரில வந்து நீங்க பிள்ளை செய்தா தான் நீங்க பயப்படணும். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் தமிழாக்கள், நாங்கள் சில டிசிப்ளினோட வாழ்ந்து நாங்கள் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோட வந்தாக்கள் மெஜாரிட்டியான பீப்புள் பிள்ளையான வழியில போக மாட்டீங்கன்னா. ஆனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில இதுல போனா சரியா அதுல போனா சரியான ஒரு கன்சர்ன், ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன பொறுத்தவரை மிலிட்ரியை பொறுத்தவரை நீங்கள் எனி டைம் என்னோட எந்த கேள்வியும் கேட்கலாம். நான் அதுல நிறைய அனுபவம் உள்ள ஒரு ஆள். நான் உங்களுக்கு வடிவா கைட் பண்ணுவேன். நிறைய கைட் பண்ணி நிறைய பேர் இதுக்குள்ள சேர்ந்துருக்கணும். இப்ப நிறைய தமிழாக்கள் இருக்கணும், உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்லா இருக்கணும். யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்லணும்னா நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க ஃபெயிலியர் ஆனா அது ஃபெயிலியர்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு புள்ளியான பாதையிலுக்கோ இல்ல நீங்கள் மனம் உடைஞ்சோ போகக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் a second and third and fourth options are there.
அண்ட் ஸ்பெஷலி நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் மிலிட்ரிக்கு வந்தாலோ அல்லது வேறு போலீஸ் ஆஃபீஸராக போனாலோ இல்லை வேறு எந்த தொழிலில் போனாலும் நீங்கள் அதில் கொஞ்ச காலம் இருந்து சின்சியராக உங்களோட டெடிக்கேட்டடாக ஜென்யூனாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல மென்டர்ஷிப் வந்து கிடைக்கும். அதுக்குள்ள உங்களை அறியாமலே வேறு ஆக்கள் வந்து எனக்கு எல்லாம் நிறைய நல்ல மென்டர் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல ஆக்கள் வந்து வேலைங்கிற தமிழ் ஆக்கள் இல்லை, முழுக்க கனேடியன்ஸ், முழுக்க ஒயிட் பீப்புள். They're fantastic people. Well, they have a lot of experience. They will guide you. Only thing நீங்கள் வந்து செய்கிற வேலையை வந்து நீங்கள் honest-ஆ சின்சியராக ஜென்யூனாக ஒர்க் பண்ணணும். You have to give 100%. whatever you do. நிச்சயமாக இப்பொழுது பாதுகாப்பு படை பிரிவில் தலைமை பிரிவில் இருக்கிற ஹர்ஜித் சஜானை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சீக் சமூகத்தில் இருந்து வந்து இன்று அவர் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சிறப்பாக செய்தால் அது எந்த துறையாக இருந்தாலும் முன்னுக்கு வர முடியும், தலைமைக்கு வர முடியும். ஆகவே குறுகிய நேரத்தில் அந்த விவரங்களை, உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம். நன்றி வாயிசன், உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவல்களையும் உங்களுடைய விருது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங். ஹேனாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். நன்றி வாஹிசன், வாழ்த்துக்களும் கூட. நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளாகவே புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு துறைகளில் தங்களை முன்னிலைப்படுத்துவதும் அதில் வளர்ந்து வருவதையும் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இது பலருக்கும் ஊக்கம் கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ மீண்டும் வாழ்த்துக்கள் வாஹிசன் உங்களுக்கு. சரி, நாங்கள் அடுத்ததாக நாணய மாற்று வீதம் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பு ஒரு சிறிய தகவல். மோஸ்ட் ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸ் இன் கனடா 2020 என்ற ஒரு பட்டியலை வந்து இன்சூரன்ஸ் பியூரோ ஆஃப் கனடா IBC வந்து வெளியிட்டுள்ளது. வழமையாக வந்து ஃபோர்ட் பிக்கப் வெஹிக்கிள்ஸ் தான் இதுல முன்னிலையில் இருக்குமாம். ஆனால் இந்த வருடம் வந்து ஹை-எண்ட் SUVs வந்து அதிகமாக திருடப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஸோ முதல் டாப் 5 வெஹிக்கிள்ஸ் என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால் 2018 ஹாண்டா CRV, 2017 Lexus RX 350, 2017 Honda CRV, 2018 Lexus RX 350. இறுதியாக 5வது இடத்துல வந்து ஃபோர்ட்ஸ் 2018 F-150 பிக்அப் ட்ரக். இது வந்து முதல் 5 இடம். அதனை தொடர்ந்து 2017, 2018 டொயோட்டா ஹைலாண்டர், 4DR 4-wheel drive SUV. அது மட்டும் இல்லாத ஹாண்டா CRVல வந்து 2017, 19 இந்த வருடங்கள் வந்து ஹாண்டா CRV வந்து லிஸ்ட்ல இருக்கு முன்னிலையில். அடுத்து வந்து 2017 டாட்ஜ் RAM 1500 4-wheel drive PU இதுவும் வந்து பட்டியலில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள். நீங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கூகுளில் போய் பார்க்கலாம். இடங்களை பொறுத்தோம். அப்போ அதாவது அதுக்கு பெஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னால் F சீரீஸ், ஃபோர்ட் பிக்அப், டாட்ஜ் RAM வந்து அதிகம் திருடப்படுகின்றது. அதே மாதிரி ஆன்டாரியோல பார்த்தோம்னா லெக்ஸஸ் அண்ட் ஹாண்டா வந்து அதிகம் திருடப்படுகின்றது. எல்லோருக்குமே தெரியும், இந்த அதிகம் திருடப்படுகின்ற வாகனங்களை வைத்திருக்கும் போது இன்சூரன்ஸும் வந்து அதனுடைய கட்டணம் வந்து கூடிக்கொண்டு போகும். இதை சொல்லுகின்றார்கள். எப்படி திருடுகின்றார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இந்த எலக்ட்ரானிக் கீ ஃபாப் என்று சொல்லுவோம், அதுல வருகின்ற ரேடியோ சிக்னலை வந்து ட்ராக் பண்ணித்தான் இதை திருடுகின்றார்கள் என்றும், ஒரு ப்ரொஃபஷனலா திருடும் போது 30 செகண்ட்ஸுக்குள்ள வந்து உங்களுடைய வாகனங்கள் வந்து திருடப்படலாமா. இதை திருடிய பின்பு பார்ட்ஸை விற்பனை செய்வது, இல்லைன்னு சொன்னா இப்ப இது சார்ந்து எந்த நாலேஜும் இல்லாம அதை பற்றி சந்தேகப்படாதவர்களுக்கு வந்து கனடாவிலேயே அதை விற்பனை செய்வது, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். மற்றும் ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரீட்
ரேசிங் இதுலையும் வந்து அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். சரி, இதை வந்து திருடாமல் வைத்துக் கொள்வதற்கு இதை பாதுகாக்க வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம் என்னும் போது ஒரு பட்டியல் போட்டிருக்கின்றார்கள் IBC, ஒரு ரெக்கமெண்டேஷன். அதுல ஒரு சிலவற்றை சொல்லிவிடுகின்றேன். இப்ப என்ன, உங்களோட ஃபாப்ல இருந்தான் இந்த சிக்னலை அவர்கள் ட்ராக் பண்ணுகின்றார்கள், கீ ஃபாப். ஸோ அதை வந்து காருக்குள் விட்டு விட்டு போகாதீர்கள். பாக்ஸ்ல அல்லது பேக்ல வந்து சீல் பண்ணிட்டு அந்த சிக்னலை பிளாக் பண்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள். அல்லது மற்றது வந்து மிகவும் வெல் லிட், அதாவது அதிகபட்சம் மக்கள் நடமாட்டம் உள்ள லைட் வெளிச்சம் இருக்கின்ற ஒரு இடங்கள்ல பார்க் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ள விட்டு விடாதீர்கள். இது போன்ற சில அட்வைசஸ் கொடுத்திருக்கின்றார்கள். மேலதிகமாக நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். எனவே பாதுகாப்பாக வைத்திருங்கள் உங்களுடைய வாகனத்தை. இந்த கோவிட் டைம்ல வந்து உங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு வாகனங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போது நாணய மாற்று வீதம் பார்க்க போகின்றோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 148.50 இலங்கை ரூபா, இந்தியா 57 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங். கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மணி நேரத்துக்கு அனுசரணை வழங்குபவர் கொலம்பியா குரூப். அடுத்ததாக கலையரங்கம். கலையரங்கத்தில் நாங்கள் பார்க்க போகின்றது வந்து பாடல் என் சுவாசமே. பாடலை பாடியிருக்கின்றார் சௌமியா விஜய், கனேடிய பாடகர். சிறுவர்களை மையமாக வைத்து வந்த பாடல் இது. பாடலுக்கு இசை ஜெய்சப். இப்போது அந்த காணொலியை பார்க்கலாம். Let us make this world a beautiful place for these tiny tots. Wish you all a happy Children's Day. கலங்கங்களில்லை மானிடரே. குழந்தைகள்
தொடுப்போம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். நிச்சயமாக அந்த பாடலை வந்து கனேடிய பாடகர் பல குழுக்கள் கூட பாடியிருக்கின்றார். சௌமியா விஜய் அவர்கள் பாடியிருந்தார். இசை ஜெய்சப் ஃப்ரம் இந்தியா. இது ஒரு முக்கியமான ஒரு பாடல்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்ற இந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு எகெயின்ஸ்டா ஒரு விழிப்புணர்வாக இந்த பாடலை அவர் பாடியிருந்தார். நிச்சயமா ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள் வந்து அதிகரித்து வருகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஒரு சமூகமாக நாங்கள் இந்த குழந்தைகள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்ற இந்த பாலின செக்ஷுவல் அபியூசஸுக்கு எதிராக நாங்கள் வந்து சிந்தனைகளிலும் எங்களுடைய செயல்பாடுகளிலும் தொடர்ந்து குரல்களை எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவே நாங்கள் சமூகமாக இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். சமூகமாக we have to protect our children. காரணம் அவர்கள் தான் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள், எதிர்கால சந்ததியினர் அவர்கள் தான். ஸோ அவர்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை ஒரு சமூகமாக எங்களிடம் இருக்கின்றது. எனவே வாழ்த்துக்கள் சுவாமி, அந்த ஒரு முயற்சிக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த வேளையில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது செய்தி. கனேடிய பிரதான செய்திகளோடு PS சுதாகர். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஃபைசர் தடுப்பூசி குறித்த கனடாவின் ஆய்வு விரைவில் முடிக்கப்படும் என்று கனேடிய சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். ஃபைசர் தடுப்பூசியை பிரித்தானியா முதல் நாடாக அங்கீகரித்துள்ளதான செய்தி வெளியான நிலையில் கனேடிய சுகாதார அமைச்சர் பேட்டி ஹஜிடு இன்று இந்த தகவலை வெளியிட்டார். கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்துவது கனேடிய சுகாதார திணைக்களத்தின் முன்னுரிமையாக உள்ளது என்றும் அமைச்சர் ஹஜிடு கூறினார். கனேடிய சுகாதார திணைக்களம் தற்போது 4 தடுப்பூசிகளுக்கான ஒப்புதலை பரிசீலித்து வருகிறது. இதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் தடுப்பூசிகளின் விநியோகத்தை செயல்முறைப்படுத்த தயாராக உள்ளதாக பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் நேற்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா அமெரிக்கா எல்லை கட்டுப்பாடுகளின் மூடுதலை மேலும் விரிவுபடுத்துவதற்கான மத்திய அரசின் முடிவை ஆதரிப்பதாக ஒன்டாரியோ முதல்வர் கூறினார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த தகவலை வெளியிட்டார். உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்றின் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை அமெரிக்காவுடனான அத்தியாவசிய பயணத்துக்கான தடை நீக்கப்படாது என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையம் ஊடாக கனடா திரும்பும் பயணிகளுக்கான 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டிய நேரத்தை குறைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுத்த முயல்வதாகவும் முதல்வர் ஃபோர்ட் கூறியிருக்கின்றார். அல்பர்டா மாகாணத்தில் அமுலில் உள்ளதை போல் கோவிட் பரிசோதனைகளை பியர்சன் விமான நிலையத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். கோவிட் சோதனைகள் தற்போது தெற்கு அல்பர்டாவில் உள்ள கூட்ஸ் நில எல்லை கடப்பிலும் கல்கரி சர்வதேச விமான நிலையத்திலும் அமுலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றின் ஆரம்பத்தின் பின்னர் இன்று அதிக எண்ணிக்கையிலான தொற்றுக்களை கியூபெக் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். இன்று மொத்தம் 1514 புதிய தொற்றுகளும் 43 மரணங்களும் கியூபெக்கில் பதிவாகியுள்ளன. இதுவரை மொத்தம் 1,45,062 தொற்றுகளையும் 7,084 மரணங்களையும் கியூபெக் பதிவு செய்திருக்கிறது. கியூபெக்கின் புதிய தொற்றுகளின் 7 நாள் சராசரி தற்போது நாளாந்தம் 1376 உள்ளது. கியூபெக்கின் அனைத்து பிராந்தியத்திலும் மொன்ட்ரியலிலும் இன்று அதிகூடிய தொற்றுகளின் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் அமுலில் உள்ள அதன் அவசரகால நிலையை மொன்ட்ரியல் மேலும் 5 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. டொரண்டோவில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொற்றை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பரிந்துரைக்கப்படவில்லை என டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி என்று கூறினார். ஆனாலும் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு உதவும் என பொது சுகாதார அதிகாரிகள் நினைத்தால் அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க தயாராக உள்ளதாகவும் டோரி தெரிவித்தார். அத்தகைய கட்டுப்பாடு பயனுள்ளதாக கருதப்பட்டாலும் அவை மாகாணத்தால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நகர முதல்வர் கூறியிருக்கின்றார். கடந்த 48 மணி நேரத்தில் 1300க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுகளையும் இன்று 410 தொற்றுகளையும் டொரண்டோ பதிவு செய்திருக்கிறது. டொரண்டோவில் 250 பேர் வரை தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கோவிட் பரவலை குறைப்பதற்கான முயற்சியாக நுணவூட்டில் 2 வாரங்கள் அமுலில் இருந்து முடக்கம் இன்று பெருமளவில் நீக்கப்பட்டது. ஆனாலும் அழ்வியாட் என்ற சமூகத்தில் மாத்திரம் தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அழ்வியாற்றின் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் கனேடிய செஞ்சிலுவை சங்கம் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகிறது. அழ்வியாற்றில் சமூக பரவல் தொடர்கிறதா என்பதை தனது குழு இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று நுணவூட்டின் தலைமை பொது சுகாதார அதிகாரி இன்று தெரிவித்தார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்கு செஞ்சிலுவை சங்கத்திடமும் மத்திய அரசிடமும் அல்பர்டா மாகாண அரசாங்கம் உதவியை கோரியிருக்கிறது. அதிகரிக்கும் தொற்றின் பரவல் காரணமாக மருத்துவமனைகள் பெரும் சவாலை எதிர்கொள்வதாக மாகாண அரசாங்கம் கூறியுள்ளது. இதனை ஈடுகட்ட 4 கள மருத்துவமனைகளை மாகாண அரசாங்கம் செஞ்சிலுவை சங்கத்திடம் மத்திய அரசிடமும் கோரியுள்ளது. குளிர்கால விடுமுறையை தொடர்ந்து சில மாணவர்களுக்கான தற்காலிக மெய்நிகர் கற்றலை மனிடோபா கட்டாயப்படுத்தியிருக்கிறது. மனிடோபாவின் கல்வி அமைச்சர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். 7 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் தற்காலிக மெய்நிகர் கற்றலை ஆரம்பிப்பார்கள் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த மெய்நிகர் கற்றல் காலம் மழலையர் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் கூறியிருக்கின்றார். பாடசாலைகளில் கோவிட் பரவும் ஆபத்து குறைவாக இருப்பதாகவும் பாடசாலைகளை முடிந்தவரை பாதுகாப்பாக மாற்ற விரும்புவதாகவும் மனிடோபா மாகாணம் குறிப்பிட்டிருக்கிறது. கனடாவில் இன்று மீண்டும் 6000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. ஒன்டாரியோ, அல்பர்டா, கியூபெக் ஆகிய மாகாணங்களில் இன்று தலா 1000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1723, அல்பர்டாவில் 1685, கியூபெக்கில் 1514, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 834, மனிடோபாவில் 277, சஸ்கெச்சுவானில் 238, நோவஸ்கோஷியாவில் 17, நுணவூற்றில் 11, நியூ பிரன்ஸ்விக்கில் 6, யூகானில் 2, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 1 என்று இன்று தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் 43, ஒன்டாரியோவில் 35, மனிடோபாவில் 14, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 12, அல்பர்டாவில் 10, சஸ்கெச்சுவானில் 2 என மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். நாங்கள் அடுத்ததாக காலநிலை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய முக்கியமான தகவல் இந்த கோவிட் சார்ந்து. செகண்ட் வேவ் கோவிட் இந்த செகண்ட் வேவ் வந்து தொடர்ந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்துல வந்து பெரிய ஒரு சுமையை போடுவதாக மருத்துவ நிபுணர்கள் வந்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ ஒன்டாரியோவில் பார்த்தோம் என்ற உதாரணத்துக்கு இந்த நிகழ்காலத்துல வந்து மொத்தமாக 656 பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டுள்ளார்கள். அவர்கள் 30% அதாவது 183 பேர் வந்து ஐசியூவில் இருக்கின்றார்கள். ஆனால் ஐசியூ பொறுத்தவரையில வந்து த்ரெஷ்ஹோல்டு இருக்கின்றது. அதாவது எத்தனை பேரை வந்து அட் அ டைம் ஐசியூல வந்து ஹாஸ்பிட்டல்ஸால் தாக்கு பிடிக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் என்று பார்த்தா 180 பேஷண்ட்ஸ் தான் அந்த த்ரெஷ்ஹோல்ட். எனவே அதற்கு மேலாக கூடிக்கொண்டு வருவது ஒரு கன்சர்ன்ஸாக மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது இந்த காரணத்தினால வைத்தியசாலைகள்ல வந்து வழமையாக இடம்பெறுகின்ற செயல்பாடுகள் வந்து தள்ளப்பட்டு, அதாவது போஸ்ட்போன் பண்ணப்படுவதாகவும் இல்லை என்றால் கேன்சல் பண்ணப்படுவதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். உதாரணத்துக்கு வந்து சர்ஜரிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இதுல எல்லாம் சில சர்ஜரிஸ் அல்லது ஆப்ரேஷன்ஸ் வந்து லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றன. சில உயிர்களை காப்பாற்றக்கூடிய சர்ஜரிஸ் கூட போஸ்ட்போன் பண்ணப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுவதாக அவர்கள் வருத்தத்தை தெரிவித்துள்ளார்கள். எனவே இது நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம்.
கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போது முக்கியமான சில பிரதேசங்களில் நிலவுகின்ற காலநிலையை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இதுவரையில் இணைந்திருந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர்கள் கொலம்பியா குரூப். மறந்துவிடாதீர்கள், குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி ஃபேஸ்புக், யூடியூப், IPTV மூன்றிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகின்றது. ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். சரி, இதோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான குட் ஈவினிங் கனடா. நாளை மறுபடியும் உங்களை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியாக சந்திக்க இருக்கின்றோம். மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளும் நான் அன்புடன் சுதர்ஷி கிஷோர்.